ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு இன்வெஸ்ட்மெண்ட் மந்த்ரா சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் டிசம்பர் 3rd வீக்லி லிஸ்ட் ஆகிற மற்றொரு ஐபிஓ பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அருகாமையில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஐபிஓ ஒரு முக்கியமான செக்மெண்ட். ஏன்னா குறுகிய காலத்தில் ஒரு அதிக லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு இடம். நமக்கு பட்டுச்சுன்னா பாக்கியம்தான். அதனால் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். என்ன ஐபிஓ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாய் லைஃப் சயின்ஸ்ன்ற ஒரு ஐபிஓ பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஐபிஓ அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 11 டிசம்பர் 14. இந்த ஐபிஓ அப்ளை பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஐபிஓ அப்ளை பண்ண தேவையில்லை. ஏன்னா கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 5 to 7% தான் இருக்குது. பெரிய அளவில் கிரே மார்க்கெட் ப்ரீமியமும் இல்லை, ரெவென்யூஸும் ரொம்ப பக்காவும் இல்லை. அதனால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். பார்த்துட்டு சப்ஸ்கிரிப்ஷன் நல்லா இருந்து டே 1 டே 2 கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ரைஸ் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற வாடிக்கையாளர் அப்ளை பண்ணிக்கலாம். நமக்கு வேணாம், லிஸ்டிங் கெயின் தான் வேணும், நான் ஷார்ட் டேர்மில் வெளில வந்துடும் அப்படின்றத கட்டாயம் அப்ளை பண்ண தேவையில்லை. கிட்டத்தட்ட நம்மளோட புக் பில்டிங் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா 3042 கோடி ஐபிஓ சைஸு டோட்டலாக. அதில் ஃப்ரெஷ் இஷ்யூ பார்த்தீங்கன்னா 950 கோடி, ஆஃபர் ஃபார் சேல் 2092 கோடி டோட்டலாக. இந்த கம்பெனி லிஸ்ட் ஆகிற டேட் பார்த்தீங்கன்னா 18 டிசம்பர் லிஸ்ட் ஆகுது. ஐபிஓ அலாட்மெண்ட் ஃபைனலைஸ்டு பார்த்தீங்கன்னா 16 டிசம்பர் ஃபைனலைஸ் பண்ணிடுவாங்க. 11 13 தேதியில் அப்ளை பண்ணிக்கலாங்க. ஐபிஓ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 522 ரூபாலேருந்து பேண்ட் 549 ரூபா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ நம்ம ஒரு லாட் அப்ளை பண்ணால் 27 ஷேரு, கிட்டத்தட்ட நமக்கு அது தேவையான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 16,823 ரூபா தேவைப்படுங்க. இதில் ஐபிஓஸ் குவாலிஃபைடு இன்ஸ்டியூஷனல் பையர்ஸுக்கு ஒரு 50%, ரீட்டைலுக்கு 35%, அஸ் வெல் அஸ் அதேமாதிரி நெட் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸுக்கு 15% அலாட் பண்ணுவாங்க. ஐபிஓ ப்ரீ இஷ்யூவில் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 40% தான் இருக்குது. ஸோ ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 50 கீழே இருந்தாலே ரொம்ப கம்மின்னே நம்ம சொல்லலாம். கிட்டத்தட்ட 1999 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி பேர்லேயே இருக்குது சாய் லைஃப் சயின்ஸ். இந்த ஃபார்மா கம்பெனிக்கு சர்வீஸ் பண்ணி தராங்க. மெயினாக குளோபலாக எல்லா இடத்துலையுமே இந்த பயோடெக்னாலஜி சம்மந்தமான பிஸ்னஸும் பண்ணுறாங்க. குளோபலாக நிறைய இடத்துல இருக்குது அவங்களுக்கு அந்த கம்பெனிஸு. கிட்டத்தட்ட இந்த கம்பெனி யூகே, யூஎஸ்ஸு, யூரோப்பு, ஜப்பான், இதுமாதிரி எல்லா இடத்துலையுமே இந்த கம்பெனிஸுடைய சர்வீசஸ் கிடச்சிக்கிட்டு இருக்குது. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனியோடைய ஃபினான்ஷியல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெவென்யூஸ் அண்ட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ஒரு முக்கியமான இடம். இதில் பார்த்தீங்கன்னா 20% இருக்குது ரெவென்யூஸ் லாஸ்ட் 1 இயரில் க்ரோத்து. அதேமாதிரி லாஸ்ட் 1 இயரில் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 720% ஒரு மிகப்பெரிய வளர்ச்சின்னு சொல்லலாம் கடந்த ஒரு வருஷத்தில். இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸில் மார்ச் 22, 23, 24, அதுக்கப்புறம் 30 செப்டம்பர் 2024 ஃபஸ்ட்டு ஆஃப் இயரில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெவென்யூஸ் பார்த்தீங்கன்னா 897 கோடியாக இருக்குது 22. அதுக்கப்புறம் 1245 கோடி, ஒரு நல்ல வளர்ச்சி. அது 24 1494 கோடி. அதுக்கப்புறம் Q2 செப்டம்பரில் ஒரு 693 கோடியாக இருக்குது ரெவென்யூஸு. இது அப்படியே கம்பேர் பண்ணுறாலே இந்த இயர் எண்டில் நல்ல ரெவென்யூ வருமானா வராது, பெரிய குரோத் அளவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பேட்டு பார்த்தீங்கன்னா 6.2 கோடியாக இருக்குது 22. 23 9.9 கோடி. அதுக்கப்புறம் 24 82.8 கோடி. செப்டம்பர் 30 பார்த்தீங்கன்னா 28 கோடி. இதையுமே அப்படியே நம்ம டபுள் பண்ணோம் அப்படின்னு பார்த்தாலும் அதை வளர்ச்சியை லாஸ்ட் இயரில் வளர்ச்சி ஏற்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த கம்பெனியோட நெட் ஒர்த்து பார்த்தீங்கன்னா 877 கோடியாக இருக்குது. அது பிறகு 887 கோடி. அதுக்கு பிறகு 974 கோடி. மார்ச் செப்டம்பர் 30, 2024 பார்த்தீங்கன்னா 1044 கோடியாக இருக்குது. அந்த கம்பெனியோட ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 859 கோடி. அப்புறம் 867 கோடியாக இருக்குது. அதுக்கு பிறகு 953 கோடி. அதுக்கு பிறகு 1025 கோடியாக இருக்குது. இந்த கம்பெனியோட அசட்ஸ் பார்த்தீங்கன்னா 2164 கோடியாக இருக்குது. அதுக்கு பிற்பாடு 2186 கோடி. அதுக்கு பிறகு 2275 கோடி. அப்புறம் 2476 கோடியாக இருக்குது. அசட்ஸும் லைட்டாக வளர்ந்துருக்கு. பாரோயிங்ஸ் கடன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் அப்படியே இருந்துகிட்டே தாங்க இருக்குது. 751 கோடியாக இருக்குது 22. 23 699 கோடி. 24 710 கோடி. செப்டம்பர் 30, 2024 764 கோடியாக கிட்டத்தட்ட 700 கோடி கன்சிஸ்டண்ட்டாக கடன் இருந்துகிட்டு இருக்குது. இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிடலேஷன் பார்த்தீங்கன்னா 11,400 கோடி வரும். இந்த கம்பெனியோட ROI ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 11% இருக்குது. இந்த கம்பெனியோட ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு பார்த்தீங்கன்னா 15.9% இருக்குது. ரிட்டர்ன் ஆன் நெட் ஒர்த் பார்த்தீங்கன்னா 8.13% இருக்குது. ப்ரைஸ் பெர் புக் வேல்யூ 10 இருக்குது. அதுவே ரொம்ப ப்ரைஸ் பெர் புக் வேல்யூ ரொம்ப அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். PAT மார்ஜின் பார்த்தீங்கன்னா 5% இருக்குது. இந்த கம்பெனி PE ஐபிஓ வரத்துக்கு முன்னாடி ஐபிஓ வரத்துக்கு பிறகு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 126 இருக்குது. போஸ்ட் ஐபிஓ 203 இருக்குது. ரொம்ப அதிகமான PEயாக இருக்குது. PE எப்பயுமே கம்மியாக இருக்கணும். அப்போ தான் கம்பெனி ஏர்னிங்ஸ் பெட்டராக இருக்குன்னு அர்த்தம். அதனால் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு ரீசன். அதேமாதிரி EPS பார்த்தீங்கன்னா ஏர்னிங் பெர் ஷேர் பார்த்தீங்கன்னா 4.3 இருக்குது. அதுக்கப்புறம் போஸ்ட் ஐபிஓ 2.6 இருக்குது. ஸோ இந்த கம்பெனி எதுக்காக ஐபிஓ வராங்க பார்த்தா டெப்ட்ஸை ரீபே பண்ணுறதுக்கு அப்புறம் ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ், இந்த 2 பர்பஸாக தான் வராங்க. ஃபினான்ஷியல்ஸும் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை, கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை.
ஸோ இந்த செக்டாரும் அந்தளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் வந்து இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். மேலும் ஒரு நல்ல ஐபிஓ வரும்போது அதில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு தேவையில்லாமல் ஐபிஓன்றது ஷார்ட் டேர்ம் தான், அதனால் இதில் ரிஸ்க் எடுக்க வேணான்றது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுடைய ரிஸ்கிங் ஃபேக்டரை பொறுத்து நீங்கள் அப்ளை பண்ணுறதா வேணாமன்றதை நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் இந்த சாய் லைஃப் சயின்ஸுக்கான ஐபிஓ டீட்டெயில்ஸ் முழுமையாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் எதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பை வியூவர்ஸ்.